Hi friends, welcome to Sunshine Recipes. இன்னைக்கு நம்ம அவல் வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வெங்காயத்தோடைய கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போது ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை மூடி வச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக விடலாம். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது இதில் ஒரு உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடி வச்சு வேக விடலாம். மசாலாவோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போது இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்கிற அளவுக்கு அதை மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கு அப்புறமா ஒரு 2 கப் அவலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவல் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான அவல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.